பண்ணலாமா பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, லாஸ்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்லிமெண்ட்னு ஒரு டாபிக் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ரெண்டு இருக்குது ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து. இந்த பார்லிமெண்ட் வந்து ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்குது, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது. ஓகேங்களா, யூஸ்வலாக அதில் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க பசங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் நீட்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி லிசன் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் வந்து சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா, மத்திய சட்டமன்றம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு பேர் வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டுங்கிறது என்னவா இருக்கு ஆக்சுவலாக, கீழவைக்கு பேர் வந்து லோக்சபா, மேலவைக்கு பேர் வந்து ராஜ்யசபா. ஓகேங்களா, ப்ளஸ் வந்து பிரசிடென்ட்டும் இன்வால்வ் ஆகுது இதில் வந்து. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாரு, அவையை கூட்டுறது, தள்ளி வைக்கிறது, சரிங்களா, ஜாயிண்ட் சிட்டிங் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறது, இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிறதுனால ஸோ இந்திய பார்லிமெண்ட்டில் 3 பேர் இருக்காங்க, பிரசிடென்ட்டு, அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ், கம்போசிஷன் எல்லாமே பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 79 என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து ராஜ்யசபாவை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு லோக்சபா பற்றி சொல்லுது. பாருங்க, PRL அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, 79, 80, 81 பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலா, இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, டியூரேஷன் ஆஃப் த ஹவுசஸ். ஒரு அவையை வந்து 3 ஹவர்ஸ் நடத்துறதா, 4 ஹவர்ஸ் நடத்துறதா, டியூரேஷன் ஆஃப் த ஹவுசஸ்னா நடத்துகிற டைம், அதை பற்றி சொல்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ், லோக்சபா எம்பிக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ராஜ்யசபா எம்பிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து 89ல வந்து சேர்மன் அண்ட் டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபாவுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லோக்சபாவுடைய தலைவர், அதுக்கு என்ன போஸ்டிங் பேர் வந்து சபாநாயகன் தமிழ்ல சொல்லுவாங்க, ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஆக்சுவலா. போட்டுக்கோங்க, ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 93 ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. இவருக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கு. வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னா அவங்க போஸ்டிங் வந்து எப்படி காலி ஆகும், there are so many conditions. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கும் டெத்து, ரெசிக்னேஷன், ஏதாவது லீகலாக ப்ராப்ளம் வந்தால் டிஸ்குவாலிஃபை ஆகுது, there are so many cases, அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 190, 102 வந்து ஸ்பெஷலாக டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லுது. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிஸ் இருக்காங்க இல்லைங்களா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்களுடைய பதவி நீக்கம், டிஸ்குவாலிஃபிகேஷன், அதை பற்றி சொல்லுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 வருஷம் அல்லது அதுக்கு மேலே சிறை தண்டனை பெற்றால் குற்ற வழக்குகளில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. சரியா, அந்த மாதிரி கேசஸ் நிறைய நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ டெசிஷன்ஸ் ஆன் டிஸ்குவாலிஃபிகேஷன் யாரும் எடுப்பாங்க. அப்புறம் வந்து பில்ஸ் அப்படின்ட்டு இருக்கு ஆக்சுவலாக, மசோதாக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, 4 டைப் ஆஃப் மசோதாக்களை சொல்லுவாங்க சென்ட்ரலில் சொல்லும்போது. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க, பில்ஸ் அப்படின்னா மசோதாக்கள். நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. கீழவை மேலவை, ராஜ்யசபா தனியாக செயல்படுது, லோக்சபா தனியாக செயல்படுது. ஒரு கேஸ்க்கு மட்டும் ஜாயிண்ட் சிட்டிங் வந்து பாசிபிள். அதாவது ஆர்டினரி பில், சாதாரண மசோதா, ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் லாக் ஆச்சுன்னா, சொல்ல புரியுதுங்களா, மற்ற கேசஸ் எல்லாம் கிடையாது, ஒரு கேஸ் மட்டும் தான். ஓகேங்களா, ஒரு அவையில பாஸ் ஆகிட்டு இன்னொரு அவையில லாக் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த கண்டிஷனுக்கு ஆர்டிகல் 108ல வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சம்மட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. அது ப்ரொசீஜர் எல்லாமே நான் உள்ள சொல்றோம் ஒன்றா. நெக்ஸ்ட் 110 அப்படின்னு ஒன்று இருக்கு, மணி பில் அப்படின்னு அதுக்கு பேர், பண மசோதா அப்படின்னு சொல்றாங்க. மணி பில், வாட் இஸ் மணி பில் அப்படின்ட்டுலாம் அதில் சொல்றாங்க. அப்புறம் அசன்ட் டு பில்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அவர்கிட்ட போற மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராரு. என்னென்ன பார்த்தா, நம்ம அசன்ட் கொடுக்குறார், ரெஃப்யூஸ் பண்றார், ஒன்ஸ் ரீகன்சிடர் பண்ண சொல்றாரு அப்படின்னா சொன்னோம் இல்லையா. நெக்ஸ்ட் பட்ஜெட் 112ல வந்து பட்ஜெட் பற்றி சொல்றாங்க. பட்ஜெட்னா என்ன ப்ரெசென்ட் பண்றாங்க, எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு. இப்போ குரூப் 4ல குரூப் 1ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 6 ஸ்டேஜ் என்ன இருக்கு அதில் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன்ல, அதை பற்றி சொல்றாங்க. நெக்ஸ்ட் 123ல என்ன சொல்றாங்க, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், அதாவது நாடாளுமன்றம் இயக்கத்தில் இல்லாத, லோக்சபா செஷன்ல இல்லாத பொழுது அவசர சட்டம் போடலாம்னு சொன்னோம் இல்லையா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ அப்படி போடும்போது அதுக்கு பேர் வந்து 123 ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம். அதுக்கு என்ன எஃபெக்ட், என்ன போடுறதுங்களா இல்லை டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் என்ன பார்த்தோம், நம்ம பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆர்டிகல்ஸ் 52லேருந்து 78 வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசுது, நிர்வாகத்துறை பற்றி பேசுது.
லெஜிஸ்லேச்சர் ஆர்டிகிள் 79 to 122 இன்னைக்கு பார்க்க போறோம். மத்திய சட்டமன்றம், அதுக்கு பேர் வந்து பார்லிமெண்ட். மூணாவது வந்து ஜுடிஷியரி, ஆர்டிகிள்ஸ் 124 to 147 டாக்ஸ் அபவுட் சுப்ரீம் கோர்ட். ஸோ இது ரெண்டு இந்த கிளாஸ் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொன்று சிஏஜின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம், 148. ஸோ இந்திய பாராளுமன்றத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. பிறகு யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ராஜ்யசபா, லோக்சபா மூணும் சேர்ந்தது வந்து இந்திய பாராளுமன்றம். இயங்கும் பொழுது மூணு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமாக பார்வைக்கு பார்லிமெண்ட்னா ராஜ்யசபா, லோக்சபா மட்டும்தான் நம்மளுக்கு தோணும். ஆக்சுவலாக வந்து பிரசிடென்ட் இதில் இன்வால்வ் ஆகுறாருன்னு சொல்கிறோம். எப்படி இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னா, பிரசிடென்ட் என்னென்ன பண்ணுறாரு இது படிச்சு பாருங்க. ஆக்சுவலாக வந்து சம்மன்ஸ் பார்லிமெண்ட் அப்படின்னா பாராளுமன்றத்தை கூட்டுறாருன்னா இவர் தான் எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், இவர் தானே, இவர் தான் எல்லாம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அங்கே சபாநாயகர், அங்கே ராஜ்யசபா சேர்மன் இருக்கிறாங்க. பட் இவர் தான் வந்து டிசிஷன் அத்தாரிட்டி ஃபைனல். புரோராக்ஸ் அப்படின்னாக்க தள்ளி வைக்கிறது. ஆக்சுவலாக அதே மாதிரி மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர்றது. லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி அவர்கிட்ட போச்சுன்னா அவர் சைன் பண்ணலாம், ரிஃப்யூஸ் பண்ணலாம் பார்த்தோம்ல அது. அதே மாதிரி லோக்சபையை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லும். லோக்சபையை எலெக்ஷனில் வந்து ஜெனரல் எலெக்ஷன் பொது தேர்தல் வச்சு அதில் ஜெயிச்சு தனி கட்சி பெரும்பான்மை அல்லது கூட்டணி கட்சி ஒரு ஃபார்மேஷன் வந்ததுன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாரு, அவங்கள கூப்பிட்டு பதவி பிரமாணம் செஞ்சு கவர்மெண்ட் ரன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக அந்த பொறுப்பு அவரை பண்ணுறாரு இல்லையா. அதே மாதிரி ஏதாவது இம்பேலன்ஸ் ஆச்சுனாக்க, அதாவது மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் அங்கே என்ன வரும்னா மெஜாரிட்டி தான் வரும். மெஜாரிட்டிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிவைடட் பை 2, 50% + 1, ஒரு சீட் எக்ஸ்ட்ரா, அதுக்கு பேர் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 272 சீட் வரும். ஆக்சுவலாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் 118 சீட்டு. இது யாரும் என்ன வாங்குறாங்களோ தனி கட்சின்னு பேர். தனி கட்சி வாங்கிட்டா ஸ்டேபிளாக இருக்கு கவர்மெண்ட், ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. ஆக்சுவலாக ஸோ இடையில வந்து லோக்சபையை கலைக்கலாம். எல்லாமே வந்து உள்ள டெப்த்தாக சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன். நெக்ஸ்ட் மேக்ஸ் ஆர்டினன்ஸ் சொன்னோம் இல்லையா, பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா, அது வந்து இயர் ஃபுல்லாக 365 டேஸும் கிடையாது. ஆக்சுவலாக 3 செஷன் மட்டும்தான் நடக்குது. ஆக்சுவலாக இன்பிட்வீனில் ஏதோ 1 month 2 month அது மாதிரிலாம் எம்டியாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் அவசரமாக நாட்டுக்கு தேவை ஒரு சட்டம் போடணும் அப்படின்னா நாட்டினுடைய தலைவர் யாருன்னு சொன்னோம், குடியரசுத் தலைவர். அதனால் அவருக்கு பவர் கொடுத்துருக்குறாங்க. அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆர்டிகிள் 123 ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். அதே மாதிரி கவர்னருக்கு 213 வரும், கவர்னருக்கு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இருக்கு, அதில் வரும். ஆக்சுவலாக வந்து வேற என்ன பண்றாரு அப்படின்னா அட்ரஸஸ் த ஹவுசஸ், உரை நிகழ்த்துறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. உரை நிகழ்த்து, அது ஸ்பீச் கொடுப்பார் அவர் வந்து. லோக்சபா ராஜ்யசபா இருக்கு இல்லைங்களா, அதில் ஜாயின்ட் சிட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்பீச் கொடுப்பார். இவ்வளோ ஆக்டிவிட்டிஸும் அவர் பண்றதுனால த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ கெட்ஸ் இன்வால்வ் இன் இந்தியன் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ ஒன்றா பார்க்கலாமா? ஷார்ட்டாக எடுத்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கையில் நோட்ஸ் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து லோக்சபா. லோக்சபா வந்து கீழவைன்னு சொல்லி சொல்லுவோம், லோயர் ஹவுஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட். சரிங்களா? அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அதுக்கு பேர் வந்து மக்களவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா மக்களவைன்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்தினுடைய கீழவைக்கு பேர் வந்து மக்களவை, தட் இஸ் லோயர் ஹவுஸ். அதுக்கு ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்னால் 1954 லோக்சபான்னு பேர் மாற்றிருக்காங்க, ஹிந்தி டேர்ம்ஸ் மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல இருந்திருக்கு, மக்களவைன்னு சொல்லி இந்த புழக்கத்தில் என்ன இருக்கு. அஃபிஷியலாக வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, லோக்சபா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. டிவியில் பார்த்தீங்கன்னா லோக்சபான்னு தான் அதை காட்டும், லைவ் டெலிகாஸ்ட் எடுக்கும் பொழுது வந்து. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாப்புலர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்புலர் ஹவுஸ்னா ரொம்ப அறியப்பட்ட ஹவுஸ். ஓகேங்களா? இங்க 25 வயசு ஆனவங்க நிற்கிறாங்க, பொதுமக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம டைரக்டா ஓட்டு போட்டு அவங்களை எலெக்ட் பண்றோம். அதனால இதுக்கு வந்து பவர் வந்து ஜாஸ்தி, பாப்புலர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. லோக்சபா இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ராஜ்யசபா. ஓகேங்களா? லோக்சபாக்கு பவர்ஸ் ஜாஸ்தி, இதை பாப்புலர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் சேம்பர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுவே போதும், லோக்சபாவே போதும். இன்னும் ஒரு ரவுண்ட் வந்து ராஜ்யசபான்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுல ஏஜ் என்ன பார்த்தோம்னா 30 வயசு இருக்கு அவங்களுக்கு, சீனியர்ஸ் ஏஜ் அப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து லோயர் ஹவுஸ் சொல்லுவாங்க, கீழவை, மக்களவை அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் லோக்சபா. சரியா? ராஜ்யசபான்றது என்ன சொல்றோம், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் மாநிலங்களவைன்னு பேர், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆக்சுவலாக ஸ்டேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ற மீனிங்ல சொல்றாங்க. செகண்ட் சேம்பர்னு பேர், ரெண்டாவது அடுக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சேம்பர் வந்து லோயர் ஹவுஸ், செகண்ட் சேம்பர் அப்பர் ஹவுஸ். இதுக்கு பேர் அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. லோக்சபா ஸ்ட்ரென்த் என்ன, ராஜ்யசபா ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு.
லோக்சபாவுடைய ஸ்ட்ரென்த் வந்து டோட்டலாக வந்து 545 சீட் இப்போ இருக்குது. 545 சீட்டு. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்கன்னா 552 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம். ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து 545 அவ்வளோதான் இருக்கு ஆக்சுவலாக. இந்த 545 எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மாநிலங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறது 518, ஸ்டேட்ஸ்ல இருந்து அனுப்புறது. இது எப்படி இந்த ராஜ்யசபா சீட் லோக்சபா சீட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் எல்லா சைடும் ரெப்ரசென்ட் ஆகணும், ட்ரைபல் பீப்புளும் ரெப்ரசென்ட் ஆகணும், அடித்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள், ஜியோகிராபிக்கலா ஒருத்தர் உடமை எல்லா மக்களுக்கும் சேர்ந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் ரெண்டுமே சீட் பிரிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ யூனியன் டெரிட்டரிஸ்க்கு 25 சீட் கொடுத்துருக்காங்க. யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்லைங்களா, அது சார்பா எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தோம் நம்ம, மொத்தம் 9 யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தோம். அது சார்பா வந்து 25 சீட் இருக்கு. ஸோ லோக்சபா எம்பி சீட்ல 25 சீட்டு யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து வராங்க ஆக்சுவலா. குறிப்பாக இப்போ ஜம்மு காஷ்மீர் பிரிச்சதுனால சீட் அதிகமாக இருக்கு. ஸோ மாநிலங்கள்லேருந்து லோக்சபைக்கு வர்றவங்க 518 சீட்டு. இது 543 சீட் ரெண்டு கொடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நாமினேட்டட் மெம்பர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லோக்சபாவில் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு 2 சீட் வந்து நாமினேட் பண்ணுவார். எலெக்டட் நாமினேட்டட் அப்படின்னு சீட் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. எலெக்டட் அப்படின்னாக்க தேர்தல் மூலமாக எலெக்ட் ஆகி வர்றது, தேர்தலில் நின்று ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு மெஜாரிட்டி வாங்கிட்டு வரணும், எலெக்டட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. நாமினேட்டட்னா ஜஸ்ட் சீல் சைனில் சைன் பண்ணி கொடுத்தா நாமினேட்டட் சீட் அப்படின்னு பேர். ஸோ லோக்சபாவுக்கு நாமினேட்டட் சீட் எவ்வளோன்னா 2. அதை யார் நாமினேட் பண்ணாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அது எதுக்குன்னு சொன்னால் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இப்படி வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே, எல்லாத்துக்குமே வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக. பாருங்க உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ராஜ்யசபா எம்பியாக இப்போ வந்து கமல்ஹாசன் வந்து பதவி ஏற்றுக்கிட்டார். அவருடைய கட்சி வந்து என்னது, மக்கள் நீதி மையம். ஆனால் அவர் இண்டிவிஜுவலாக அவரால் போக முடியுதுன்னு சொல்லிட்டு டிஎம்கே சப்போர்ட்டில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ போயிருக்காரு உள்ள. அவருடைய பாயிண்ட் ராஜ்யசபா போகணும், அவங்க எப்படின்னா அப்படி போயிட்டார், கமல் போயிருக்காரு. இன்னொரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து ராஜ்யசபா மெம்பராக இருக்கார். இளையராஜா வந்து நாமினேட்டட் எம்பி. ஓகேங்களா, மோடி கவர்மெண்ட்ல இளையராஜாவை நாமினேட்டட் எம்பியா வச்சிருக்கிறாங்க. நாமினேட்டட் எம்பிஸ் ராஜ்யசபா லெவலில் 12 சீட் ஆக்சுவலாக. நாமினேட்டட் எம்பிஸ் வந்து ராஜ்யசபாவுக்கு 12 சீட். அதாவது ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு அச்சீவ்டு பர்சன்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியிலிருந்து 12 பேரை வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாங்க. அகைன் பிரசிடென்ட் ஜஸ்ட் நாமினேட் பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது ஃபுல்லாக யார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இங்கே எல்லாம் பண்ணுறது யார் அப்படின்னா அமைச்சரவை குழு. குறிப்பாக யார், ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். அவங்க தான் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, இவங்க பண்ணுறாங்க. ஸோ இது பாருங்க, ஸோ லோக்சபா சீட் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 545 இப்போ இருக்கிறது. தியோரட்டிக்கலாக மேக்ஸிமம் எவ்வளோ வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா 552. இந்த 545ல் 2 சீட்டு நாமினேட்டட் போயிடுச்சுன்னா எலெக்டட் சீட்டு வந்து 543 சீட்டு. இப்போ பிரசிடென்சியல் இல்லை, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணான்னு சொன்னோம் இல்லையா, எலெக்ஷன் 2 வாரத்தில் வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக. அந்த ப்ரொசீஜர் படிச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ 2 சீட் நாமினேட்டட், மிச்சம் இருக்கிற 543 சீட்டில் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு 25, ஸ்டேட்ஸ்க்கு 512 சீட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ எம்பி சீட் இருக்கு, 39. தமிழ்நாட்டில் லோக்சபா எம்பி சீட் வந்து 39. ஸோ இது வந்து லோக்சபா பற்றி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ராஜ்யசபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ராஜ்யசபாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 245 சீட் இருக்கு ஆக்சுவலாக. 245 சீட்ஸ் இருக்கு. இப்போ எஃபெக்டிவாக இருக்கிற சீட் 245. இல்லை மேக்ஸிமம் வந்து 250 வரைக்கும் வச்சுக்கலாம், தியரட்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறது 245. இதில் நாமினேட்டட் சீட் வந்து 12 ஆக்சுவலாக. ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா எலெக்டட் சீட் எவ்வளோ வரும், 233 சீட் வரும். ஸோ ராஜ்யசபா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராஜ்யசபா எம்பிக்கு யார் எலெக்ஷன் நடத்துகிறாங்க, என்ன ப்ரொசீஜர், அது இதுன்னு நம்ம பார்க்கலாம் சரியா. ஸோ இந்த மிச்சம் இருக்கிற 233 எலெக்டட் சீட் இருக்கு இல்லையா, அதில் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு 12 போக மிச்சம் வந்து ஸ்டேட்ஸ்க்கு 221 பேர் மாநிலங்கள்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா உள்வாங்கினீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் நல்ல ஸ்டஃப்டான சப்ஜெக்ட். இது வந்து ஒரு சும்மா ஸ்டோரி மாதிரியே சொல்கிறேன், நம்ம சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்க. லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுறாங்க, லோக்சபாக்குள்ள என்னென்னலாம் சொல்கிறாங்க. ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒசூரில் வந்து பார்த்தா 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்குது, 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த மாநகராட்சி கூட்டம் நடக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா,
டோட்டல் கார்பரேஷன் மொத்த ஒசூர் மாநகராட்சியை 54 வார்டா பிரிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்டு, இங்க ஒரு வார்டு, அப்படியே அந்த கணக்கு இருக்கு எல்லாத்துக்குமே. எல்லாமே பாப்புலேஷன் பேஸ்டா தான் இந்தியாவில் பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒசூர்ல இருக்கிற எல்லா ஏரியாவும் அங்க ரெப்ரசன்ட் ஆயிடும். அவங்க சார்பா அங்க ஆள் வந்துருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா மக்கள் வந்து அதுல எப்படி எல்லாம் எலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, ஸ்டேட்ஸ்ல இருந்து வர்றது 524 சீட்டு. மாநிலங்கள்ல இருந்து லோக்சபா எம்பி எது செலக்ட் ஆகுறது 524 பேர் வந்து செலக்ட் ஆகுறாங்க. இவங்க என்ன மாதிரிலாம் ஆகுறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். பொதுமக்கள் நேரடியா வந்து ஓட்டு போடுறாங்க லோக்சபாவுக்கு. சரியா? பொதுமக்கள் நேரடியா டைரக்ட் எலெக்ஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம்? பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்ல ஞாபகம் இருக்கா? முன்ன 21 வயசு இருந்தது, இப்ப 18 வயசா குறைச்சிருக்கிறாங்க. 18 வயசு ஆனாவே நம்ம ஓட்டு போடலாம். பாருங்க, 326 ஆர்டிகிள் பேர். ஆர்டிகிள் 326 டாக்ஸ் அபவுட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ இந்த ஓட்டிங் ஏஜை ரெடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்? ராஜீவ்காந்தி பீரியட்ல. பாருங்க, இந்த சட்டம் இதை பத்தி அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 61வது சட்ட திருத்தம், 61st அமெண்ட்மெண்ட் 1988. இது என்ன சொல்லுது? ஓட்டிங் ஏஜை குறைச்சிருக்குது. 1988 யார் பிரைம் மினிஸ்டர்? ராஜீவ்காந்தி. அவருடைய பீரியட்ல குறைச்சிருக்காரு ஆக்சுவலா. அப்புறம் லோக்சபா சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா? எந்த ஸ்டேட்ல அதிகமான சீட்ஸ் இருக்கும்? எந்த மாநிலத்தில் லோக்சபா சீட் அதிகமாக இருக்கும்? இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அதிகமான ஸ்டேட் எது? மக்கள் தொகை நம்பர் 1 அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஸ்டேட் எது? இயக்கமே அங்கதான், லோகமே அங்கதான் ஆயிட்டு இருக்கு. கங்கை யமுனையில வெள்ளப்பெருக்கு, நியூஸே அங்கதான். இந்தியாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு பேசுனீங்கன்னாவே உத்தரப்பிரதேசம் நம்பர் 1 ஸ்டேட். 80 சீட் இருக்கு லோக்சபா சீட் மட்டும். நல்லா கவனிச்சு பாருங்க, லோக்சபா சீட் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்க உத்தரப்பிரதேசத்துல 80 சீட் இருக்கு. இதுக்கு முன்ன உத்தரகாண்ட் பிரிச்சாங்க இல்லையா? பிரிக்காததுக்கு முன்ன 84 சீட் வச்சிருந்தாங்க. லோக்சபாவுடைய டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவு பார்த்தோம்? 545 பார்த்தோம். பீகார் பிளஸ் உத்தரப்பிரதேசம் ரெண்டையும் சேர்த்தா 1/4 ஆஃப் த லோக்சபா சீட். அப்போ அந்த 2 ஸ்டேட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அதிகமான ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமான ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேசம். ஏன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது? கங்கை நதி கரை புரண்டு ஓடுது. அதுக்கு பேர் வந்து வளமான கங்கை சமவெளி. ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படித்தா ஞாபகம் இருக்கா? டவுன் த லைன் ஃபுல்லாக இருந்தது. இங்கே நம்ம பக்கம் ஏதாவது வளமாக இருக்குன்னா இங்கே வறட்சி பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் வறட்சி பகுதி. ஒரு சின்ன ரிவர் தென்பெண்ணைன்னு ஓடுது, சும்மா லைட்டாக ஓடுது. நீர்ப்பாசன வசதி அது மாதிரிலாம் அவ்வளோவா இல்லை. ஆனால் அங்கே அப்படி இல்லை, வளமான கங்கை சமவெளி பகுதி அந்த பக்கம் இருக்காது. அதனால அங்கே பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் மகாராஷ்டிராவில் 48, வெஸ்ட் பெங்கால் 42, பீகார். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 39 சீட் இருக்கு ஆக்சுவலாக லோக்சபா சீட். சரிங்களா? 39 சீட். சரி, ரெப்ரசன்டேட்டிவ் யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள்ல வர்றதை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? டெல்லிக்கு வந்து 7 லோக்சபா எம்பி சீட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டெல்லி யூனியன் டெரிட்டரி 7 சீட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டெல்லியில் பாப்புலேஷன் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட ஐ ஹோப் 2.5 கோடி பேர் கிட்ட இருக்காங்க. டெல்லி கேபிட்டல் சிட்டி இல்லைங்களா? 2.5 கோடி பேர் இருக்காங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீர் இப்போ பிரிச்சாங்க இல்லையா? அதுக்கு வந்து ஒரு 5 சீட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜம்மு காஷ்மீர் வந்து ஸ்டேட்டு, மாநிலமாக இருந்தது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகுது இல்லையா ஜம்மு காஷ்மீரில், இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் எல்லாம் ஆகுதுன்னு இப்போ என்ன பண்ணாங்க? யூனியன் டெரிட்டரியை பிரிச்சுட்டாங்க. அதனால வந்து அதுவும் பாப்புலேஷன் பேஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 7 சீட்டு, இங்கே 5 சீட்டு. மற்ற எல்லாத்துக்குமே ஈச் 1, ரிமைனிங் 7 இருக்கு இல்லையா? 2 யூனியன் டெரிட்டரி போக மிச்சம் 7 யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு எம்பி சீட். ஓகேங்களா? பாண்டிச்சேரிக்கு ஒரு எம்பி சீட். ஸோ தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 40 சொல்லுவாங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டையும் சேர்த்தா 40 சீட் ஆக்சுவலாக லோக்சபா சீட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக. மூணாவது என்ன பாயிண்ட் சொல்றோம்? நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நாமினேட்டட் மெம்பர்ஸ். லோக்சபாவுக்கு 2 பேர், ராஜ்யசபாவுக்கு 12 பேரை நாமினேட் பண்றோம்னு சொல்றோம். இந்த நாமினேட்டட் மெம்பர்ன்றது என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, ஆக்சுவலா இப்ப இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இந்தியாவில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 வருஷத்துக்கு கொடுத்தாங்களாம். அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு இருக்கட்டும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அந்த இடஒதுக்கீடு சலுகைகளை பயன்படுத்தி அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? டெவலப் ஆகிடுவாங்க இல்லையா? டெவலப் ஆகிடுவாங்க. டெவலப் ஆன பிறகு அதை எடுத்துடணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து அமெண்ட்மெண்ட் போட்டு 10 இயர்ஸ்க்கு தான் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. அந்த இடஒதுக்கீடு பாயிண்ட்லேயே இந்த நாமினேட்டட் மெம்பரும் வந்துடும்.
நாமினேட்டட் சீட்டுங்கிறது அதுல இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஸோ இது ரெண்டுமே, இந்த ரெண்டு பெனிஃபிட்டுமே ஒரு 10 இயர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. ஆனால் என்னாச்சு அப்படின்னாக்க, மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக, ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்டு 10 வருஷத்தில் முடிக்காமல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. 10 இயர்ஸ் ஒன்ஸ் 10 இயர்ஸ் ஒன்ஸ் 10 இயர்ஸ் ஒன்ஸ்ன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. பாருங்க, இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டது. 8வது அமெண்ட்மெண்ட், 23வது அமெண்ட்மெண்ட், 45, 62, 79, 95 இது எல்லாமே வந்து அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட் ப்ளஸ் இந்த நாமினேட்டட் மெம்பர் பெனிஃபிட் இதை வந்து சட்ட திருத்தம் மூலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க பாருங்க. 104வது சட்ட திருத்தம் ரீசெண்டாக பண்ணாங்க 2020. 104வது சட்ட திருத்தம், ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க. இதில் வந்து இந்த என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் பெனிஃபிட் எக்ஸ்டெண்டட் ஃபார் another 10 இயர்ஸ். 2020 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நாமினேட்டட் சீட் இருக்கு இல்லைங்களா, 2 சீட் இருக்கு இல்லையா, லோக்சபாவுடைய நாமினேட்டட் சீட் இருக்குல்ல 2 சீட்டு, ராஜ்யசபாவை பற்றி சொல்லல அவங்க, லோக்சபா அது மட்டும். இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த அமெண்ட்மெண்ட்ல. 104வது சட்ட திருத்தத்தில் லோக்சபாவுக்கு 2 சீட் நாமினேட் பண்ணுறாங்க இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்டட் சீட்டாக மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 104th அமெண்ட்மெண்ட்ல அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ராஜ்யசபால இதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் என்ன பார்க்கலாம், மாநிலங்கள்ல இருந்து வர்றது எவ்வளவு என்ன சீட் அப்படின்னு சொல்றாங்க. 4வது ஷெட்யூல் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? 4th ஷெட்யூல் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபான்னு படிச்சோம் இல்லையா, ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சோம் இல்லையா, அதுல சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் எல்லாமே. இது என்ன எலெக்ஷன்? இன்டைரக்ட் எலெக்ஷன். ராஜ்யசபா எம்பிக்கு நடக்கிற எலெக்ஷனுக்கு பேர் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். அதை என்ன சொல்லுவாங்க டெக்னிக்கலாக? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ராஜ்யசபால சீட் எவ்வளோ இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா, அகைன் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு 31 சீட் இருக்கு, அதான் அதிகம். ஓகேங்களா? ஏன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தானாக்க உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து தமிழ்நாடு வந்து 18 சீட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ்யசபால வந்து தமிழ்நாட்டுக்கு 18 சீட் இருக்கு ஆக்சுவலாக. இப்போ வந்து அதாவது ஆளுங்கட்சி யார் ஜெயிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி எல்லா பெனிஃபிட்டுமே வரும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி பெனிஃபிட் வரும். இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க, ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனில். ஸோ லோக்சபாவுக்கு நடந்த எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க, அதனால் அவங்க அதிகமான சீட் வச்சுருப்பாங்க. யூனியன் டெரிட்டரிஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். ஆக்சுவலாக யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 9 யூனியன் டெரிட்டரியில் 3 யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான் ராஜ்யசபா மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் குறைவான சீட்டு, அதனால் கொடுக்க முடியாது. பாருங்க, ஜம்மு காஷ்மீருக்கு 4 சீட்டு, டெல்லிக்கு 3 ராஜ்யசபா சீட்டு, பாண்டிச்சேரிக்கு 1, மற்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. குட்டி குட்டி இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்னதாக, அதுக்கு ராஜ்யசபா சீட் எதுவும் கொடுக்க முடியல அவங்களால. சரி, இந்த நாமினேட்டட் சீட்டுன்னு சொன்னோம் இல்லையா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாரு? ஆக்சுவலா 12 சீட்டு நாமினேட் பண்றாருன்னு சொன்னோம். யாரை நாமினேட் பண்றாரு பாருங்க, கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை இந்த மாதிரி துறைகள்ல நல்ல சிறப்பாக இருக்கிற ஆளுங்களை ஒரு தனி கமிட்டி இருக்கு, அதுக்கு அவங்க சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தா யார் இருக்கிறாங்கன்னா இளையராஜா வந்திருக்காரு. ஆக்சுவலாக இளையராஜா இஸ் நாமினேட்டட் எம்பி ஆஃப் ராஜ்யசபா. அது பிஜேபி, அவர் பிஜேபி கட்சியில் இருக்கார் ஐ திங்க். ஓகேங்களா? ஸோ அந்த டீமில் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி அப்படின்னா என்ன பெனிஃபிட், ப்ரிவிலேஜ் என்ன நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதில் பயங்கர சிறப்பு அவங்களுக்கு. பாருங்கள், சப்போஸ் ஜெயிலில் ஏதாவது தண்டனை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பு செல் வச்சுருக்காங்க, நார்மல் செல் கிடையாது, ஸ்பெஷல் செல், அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதில். சரி, லோக்சபா எம்பிக்கு எலெக்ஷனுக்கு என்ன பண்ணணும், யார் லோக்சபா எம்பியாக நிற்கலாம் அப்படின்னு சொன்னால் பாருங்க, ஃபர்ஸ்ட் சிட்டிசனாக இருக்கணும், ஏஜ் எவ்வளோ இருக்கணும், 25 இயர்ஸ் ஆகிருக்கணும், 25 வயசு, ரிஜிஸ்டர்டு ஓட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாராளுமன்ற தொகுதியில் ஓகேங்களா, ரெஜிஸ்டர்டு ஓட்டர்னாக்க எலெக்ட் ஆகுது, ஓட்டர் ஐடி கார்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வேற ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்தா அதை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. லோக்சபா எம்பிக்கு சொல்கிறாங்க. அதை பற்றி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது இதில். சரிங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா இதை நல்லா ஸ்ட்ராங்காக இங்கே படிச்சிட்டிங்கன்னா அங்கே நல்லா உங்களுக்கு புரியும். பிறகு ஒவ்வொரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூயன்சிஸ் அப்படின்னு கான்செப்ட் இருக்குது. டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூன்சிஸ்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கிற எல்லை.
இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எம்பி சீட் இருக்கு. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டே ஒரே ஒரு எம்பி சீட்டு தான். ஸோ அதுக்கு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல 20 லட்சம் பாப்புலேஷன் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சும்மா கணக்கு சொல்றேன், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூன்சிஸ்ன்னு பேர். அந்த தொகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கூட்டலாம், குறைக்கலாம், ஏரியாவை அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம், இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ லோக்சபாவுக்கு கொடுத்துருக்க அந்த தொகுதிகள் எல்லாமே வந்து யூனிஃபார்மா பாப்புலேஷன் ஒரு கிரைட்டீரியா வச்சு அவங்க போட்டிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ இருக்கு, 543 எலெக்டட் சீட்ஸ் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா. இங்கே நாட் அப்ளிகபிள் டு ஸ்டேட் வித் பாப்புலேஷன் ஆஃப் லெஸ் தேன் 6 மில்லியன்ல 6 லேக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அது ஆக்சுவலாக 6 லட்சத்துக்கும் கீழே பாப்புலேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லோக்சபா சீட் கொடுக்க முடியாது. லோக்சபா சீட் இருக்கணும்னா பாப்புலேஷன் அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தொகுதி இருக்கு இல்லையா, இந்த தொகுதியை கூட்டலாம், குறைக்கலாம், ஏரியாவை அதிகப்படுத்தலாம், நிறைய பேரை உள்ள கொண்டு வரலாம். அதுக்கு வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. பாருங்க, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலா. சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லையா, 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லையா. லாஸ்டா வந்து 1971 எடுத்த சென்சஸை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, இப்போ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணல தொகுதிகள், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தொகுதி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலா. அந்த தொகுதியை வந்து மறுவரையறை செய்யலாம், ரீஅலைன் பண்ணலாம், கூட்டலாம் இல்லை குறைக்கலாம். ஒரு 15 ஊரை சேர்க்கலாம், 15 ஊரை வந்து கட் பண்ணி வேற தொகுதியில் சேர்க்கலாம். இந்த மாதிரி அதை ரீஅலைன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் அப்படின்னு பேர். அது பாருங்க, அந்த இயர்ல போட்டிருக்காங்க, 1952 62 அப்போ எல்லாம் போட்டிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ 42வது சட்ட திருத்தம் போட்டாங்க இல்லையா, அதுல 2000 வரைக்கும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் 87வது சட்ட திருத்தம்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா 2001. அதுல என்ன பண்ணாங்கன்னா 2026 வரைக்கும் அதை ஒன்றும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ 2025 நடந்துட்டு இருக்கு இல்லையா, அடுத்த வருஷம் வந்து 2026. ஸோ அந்த டீலிமிட்டேஷனை திருப்பி ரீஅலைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ ரீஅலைன் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தொகுதிகள் கூடலாம், குறையலாம். இப்போ லோக்சபாவுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட் இருக்கு, 39 சீட் இருக்கு. இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த டீலிமிட்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க பிஜேபியில் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 8-10 சீட் போயிடுமா, 30 ஆயிடுமா, லோக்சபா சீட்டு குறைஞ்சிருமா. லோக்சபா சீட்டு குறைஞ்சா என்ன அர்த்தம், நம்மளுக்கு பவர் குறைஞ்சிரும், பவர் கம்மியாயிடும். ஓகேங்களா. அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாவோ இல்லை ரெகுலர் ஏதோ ஒன்று பண்ணுறாங்களாம். அகெயின்ஸ்ட் தட் வந்து சிட்டிங் கவர்மெண்ட் ஆப்போஸ் பண்ணுறாங்களே எல்லாரும், இந்தி கூட்டணின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தொகுதி மறுவரை 2026 நெக்ஸ்ட் இயர் பண்ண போகிறாங்க. சரிங்களா. ஸோ அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு பற்றி சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு வந்து என்ன அப்படின்னு, ஆக்சுவலா ராஜ்யசபால ரிசர்வேஷனே கிடையாது, கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ராஜ்யசபால இடஒதுக்கீடே கிடையாது. லோக்சபா இருக்கு இல்லைங்களா, லோக்சபால மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கு. அதுவும் அங்கே பிசி கிடையாது, எஸ்சி எஸ்டி மட்டும், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்வேஷன் இடஒதுக்கீடெல்லாம் கேட்பாங்க. இடஒதுக்கீடு வந்து லோக்சபால இருக்கு, ஆனால் என்ன இருக்குது, எஸ்சி எஸ்டி சீட்டுக்கு மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இந்தியாவில் வந்து சுதந்திரம் வாங்கி இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டான்னு சொன்னோம் இல்லையா, எடுத்துக்கிட்ட பின்னால கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து எடுத்துட்டாங்க. இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்க. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன சொல்றது, மதத்தின் அடிப்படையில், ஓகேங்களா, பிரித்து வச்சிருந்தாங்க. அப்போ ராம்சே மெக்டொனால்ட்ஸ் கம்யூனல் அவார்டு கான்செப்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க, கான்ஸ்டியூஷன்ல எடுத்துட்டாங்க. பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் இடம் வந்து பிரிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு தான் இருக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னு சொன்னப்ப ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்னா அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மக்கள் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஓட்டு வேணும், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. கேள்விப்பட்டீங்களா இதெல்லாம்? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்பர் 2 ஸ்டேட் எக்கனாமிக்கலின்னு சொல்லியிருக்கிறோமா, அதே மாதிரி கடன் வாங்குறதுல நம்பர் 1 ஸ்டேட். ஃபுல்லாக அமெரிக்கன் கண்ட்ரி இருக்கு இல்லைங்களா, 100% கடனில் தான் ஓடுது. பார்த்தா நம்பர் 1 கண்ட்ரின்னு சொல்லிக்கிறோம். கடனில் ஓடுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செலவு எவ்வளோ ஆகுதோ அதுக்கு தேவையான பணம் ரெகுலராக வர சோர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு வருது. 10லன்னா என்ன பண்ண, கடன் வாங்கிக்குவாங்க, கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க.
அடுத்து எவன் கவர்மெண்ட் எலெக்ட் ஆகி வரான்னா அவன் தலையெழுத்து. அப்படியே பாஸ் ஆகிட்டு தான் போவோம். அப்படியே தான் வச்சுட்டு போகிறாங்க எல்லாருமே. அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலாக. கடனில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ ரிசர்வேஷன் வந்து இந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. வேறு என்ன ரிசர்வேஷன் இருக்குது லோக்சபாவில் அப்படின்னா பாருங்க, எஸ்சி கான்ஸ்டிடியூயன்சின்னு ஒரு கான்ஸ்டிடியூன்சி இருக்கு. தனி தொகுதின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்சி தனி தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த எஸ்சி தனி தொகுதி அப்படின்னா எஸ்சி கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்லேயும் இருக்குது, லோக்சபாலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் 39 சீட்டு சொன்னோம் இல்லையா மொத்தம், அதில் 7 சீட் வந்து எஸ்சி சீட் ஆக்சுவலாக. இப்போ அது சிதம்பரம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எஸ்சி சீட் ஆக்சுவலாக. அந்த சிதம்பரம்ல போய் போட்டி போடுறவங்க யாரா இருக்கணும்? எஸ்சி கம்யூனிட்டி மட்டும்தான் அங்கே நிற்க முடியும். இன்னும் சொல்றது புரிஞ்சுங்களா? லாஸ்ட்டாக திருமாவளவன் வந்து ஜெயிச்சார் அங்கே நின்று. ஓகேங்களா? எஸ்சி கம்யூனிட்டி மட்டும்தான் அங்கே நிற்கணும். மொத்தம் 7 இடம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ எஸ்சி எஸ்டி அது ரெண்டுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. எஸ்டி தொகுதின்னு தனியாக இருக்குது, ட்ரைபல் ஏரியான்னு சொல்லுவாங்க. எஸ்சி தொகுதி எஸ்டி தொகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, மொத்தமாக வந்து எஸ்சி சீட்டு லோக்சபாவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 84 சீட்டு. லோக்சபாவில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் 84 சீட்டு வந்து எந்தெந்த தொகுதியின் லிஸ்ட் தனியாக இருக்காது. அதில் வந்து எஸ்சி கேண்டிடேட் மட்டும் தான் நிற்க முடியும். நான் தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் 7 தொகுதி. ஓகேங்களா? நாகப்பட்டினம் அதெல்லாம் வரும் ஆக்சுவலாக. சிதம்பரம், நாகப்பட்டினம் அதெல்லாம் சொல்கிறாங்க. மொத்தம் 7 சீட் வந்து எஸ்சி தொகுதி சீட். அந்த இடத்துல எஸ்சி மட்டும் தான் நிற்க முடியும். இது வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லோக்சபாவுக்கு. அதே மாதிரி ஸ்டேட் எம்எல்ஏக்கு நிற்கிறாங்களா, அதுலேயும் தனியாக தொகுதி இருக்குது, எஸ்சி எஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், எஸ்சி சீட்டு எவ்வளோ இருக்குது? எஸ்டி சீட்டு 47 இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். லோக்சபாவில் எஸ்டி செப்பரேட் கான்ஸ்டிடுவன்சி 47, எஸ்சிக்கு வந்து 84 சீட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? அந்த லிஸ்ட்டில் வந்து எஸ்சி சீட் லிஸ்ட்டில் உத்தரப்பிரதேசில் 17 பேர் நிற்கணும். 80 சீட்டு பார்த்தோம் இல்லையா? உத்தரப்பிரதேசம்ல லோக்சபா சீட்டு மொத்தம் 80, அதில் 17 சீட்டு எஸ்சிக்கு ரிசர்வ் சீட். ஓகேங்களா? இந்த ரிசர்வேஷன்ல யார் போட்டுட்டு போனது? அம்பேத்கர். கான்ஸ்டியூஷன் எழுதினார் இல்லையா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஃபைட் பண்ணார்னு சொன்னார் இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னா போகும்போது சட்டமாக போட்டுட்டு போயிட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்சி கம்யூனிட்டி பீப்புள் அம்பேத்கரை வந்து இதயத்தில் வச்சிருக்கிறாங்க. அவர் இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். இந்த இடஒதுக்கீடை யூஸ் பண்ணி பல மட்டங்களில் வந்து அரசாங்க வேலைக்கு போயிருக்காங்க. குறிப்பாக யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலேயே வந்து பயங்கர சூப்பர். இப்போ பிசி கேண்டிடேட்டுக்கும் எஸ்சி கேண்டிடேட்டுக்கும் இன்னும் 8-10 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா அடிக்கணும். நீங்கள் எஸ்சி கம்மியாக அடித்தா போதும். 170 கட் ஆஃப்னா அவங்களுக்கு ஒரு 155, 150 இருந்தாவே வந்துடும். அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலாக. சரியா? ஸோ எஸ்சி சீட் லிஸ்ட் கொடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து லோக்சபா சீட் இருக்கு இல்லைங்களா, இது வேற என்ன கன்சிடரேஷன் சொல்கிறாங்க? சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒற்றை கட்சி பெரும்பான்மையாக வாக்கு. ஓகேங்களா? அந்த பெரும்பான்மை வாங்கின கட்சி, அந்த கட்சியை ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு கான்செப்ட் வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் டெரிட்டோரியல் ரெப்ரசன்டேஷன். டெரிட்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னாக்க வைடான நிலப்பகுதியில் இருக்கு இல்லையா, எல்லா மக்களும் எல்லா சைட்லேருந்து ரெப்ரசன்ட் ஆகணும். பாருங்க, பார்லிமெண்ட்ல இந்தியாவில் நீங்கள் எங்கே நேம் பண்ணாலும் அதில் ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கணும். இப்போ லடாக் இருக்காங்க, லடாக்ல எம்பி இருக்காரு, அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? இந்தியாவில் எல்லா ஏரியாஸ்லையும் இருக்கிறாங்க. ஜியோகிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இன்க்ளூடட். இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்க எல்லாமே சேர்ந்து பார்லிமெண்ட்ல அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. 1 ரெப்ரசன்டேட்டிவ் பெர் கான்ஸ்டிடுவன்சி. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பிரதிநிதி வந்து வருவாங்க. இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஒரே ஒரு எம்பி, லோக்சபா எம்பி. இப்போ யார் இருக்காங்க? கோபிநாத் காங்கிரஸில் இருக்கார். லாஸ்ட்டில் வந்து டிஎம்கே அலையன்ஸில் நின்று கோபிநாத் 3 டைம் எம்எல்ஏ இருந்தார் ஆக்சுவலாக. அவர் இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஒசூர்கார், காங்கிரஸில் இருக்கார், கோபிநாத் அப்படின்னு பேர், லோக்கல் விஐபி. ஸோ யார் வந்து மெஜாரிட்டி ஓட்டு வாங்குறாங்களோ அவங்கள வின்னராக போடுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 83ல என்ன சொல்றாங்கன்னா, டியூரேஷன் ஆஃப் த ஹவுசஸ். இந்த கூட்டம் கூடுது இல்லைங்களா, லோக்சபா ராஜ்யசபா அதெல்லாம் கூடுது இல்லையா, அந்த கூட்ட நேரம் எவ்வளோ, 3 ஹவர்ஸா 4 ஹவர்ஸா எக்ஸ்டெண்ட் ஆகுதா குறைக்குதா, அது மாதிரிலாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லோக்சபா பார்க்கலாம். லோக்சபாவுடைய அந்த டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க, நார்மலாக வந்து 5 வருஷத்துக்கு, அதாவது எலெக்ஷன் வைக்கிறாங்க, ஜெயிச்சு வராங்க, ஜெயிச்சு வந்த டேட்லேருந்து ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிற டேட்லேருந்து 5 வருஷம். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேருந்து நார்மலாக 5 இயர்ஸ்.
5 வருஷம் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆகிடும். செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறோம், 5 வருஷம் பீரியட் முடிஞ்சதுன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு, வாய்தா முடிஞ்சுது அவங்களுக்கு. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து 5 வருஷத்துக்கு முன்னால் எந்த டயத்தில் வேணாலும் ஏதாவது தேவை இருந்ததுன்னா, கரெக்டான கிரவுண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், அவர் டிசால்வ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. லோக்சபையை கலைக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ மெஜாரிட்டி காட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க, ஒரு 2 வருஷம் ரன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 40 பேர் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண வெளியே போகிறேன், இல்லை நான் அந்த கட்சியை உடச்சிட்டு வெளியே போகிறேன், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அப்போ எதிர்கட்சிகள்லாம் கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி காட்டுறதுக்கு அங்கே வந்து ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அங்கே அந்த ஃப்ளோர் டெஸ்ட் வைப்பாங்க, ஒரு டேட் கொடுப்பாரு. அந்த டேட்டில் மெஜாரிட்டி அங்கே காட்டணும். காட்டலைன்னா கவர்மெண்ட் தோத்துருச்சுன்னா லோக்சபையை கலைச்சிடுவார். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, டியூரிங் எமர்ஜென்சி பீரியட், எமர்ஜென்சி சொன்னேன் இல்லைங்களா, நேஷனல் எமர்ஜென்சி போடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கண்டிஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலாக நேஷனல் எமர்ஜென்சி போடுற டைமில் நார்மல்ஸ் இருக்காது இல்லையா, நார்மல் எதுவுமே இருக்காது. லோக்சபா இஸ் நாட் இன் செஷன். அந்த கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்சபையுடைய காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ 5 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படி அந்த இடத்துல சொல்ல முடியாது எமர்ஜென்சி டைமில். ஓகேங்களா, அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஆக்சுவலாக. எமர்ஜென்சி வந்து நின்ன பின்னால அது எண்ட் ஆகிடும், ஆக்சுவலாக நார்மலாக வந்துடும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது லோக்சபாவுடைய டைம் எக்ஸ்டென்ஷனுக்கு, இதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ராஜ்யசபாவை என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் படிக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகேவா, ராஜ்யசபாவுக்கு என்ன பேர் அப்படின்னா பெர்மனன்ட் ஹவுஸ்ன்னு பேர். ராஜ்யசபாவை கலைக்க முடியாது, எப்பயுமே அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். ராஜ்யசபா கலைக்க முடியாது, இட்ஸ் பெர்மனன்ட் ஹவுஸ். அதுக்கு பேர் கண்டினியூயிங் சேம்பர்னு சொல்லுவாங்க. லோக்சபா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ட் ஆகி உள்ளே வராங்க, வெளியே போயிடுறாங்க, திருப்பி உள்ளே வராங்க, கலைச்சிடலாம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் ராஜ்யசபா கலைக்கவே முடியாது, பிகாஸ் இட் இஸ் பெர்மனன்ட் ஹவுஸ். How it is permanent அப்படின்னா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ். ராஜ்யசபா எம்பி எலெக்ட் ஆகி போகிறாங்க இல்லைங்களா, ஆக்சுவலாக 6 வருஷம் அவங்களுக்கு பீரியட், ஆக்சுவலாக 6 இயர்ஸ் அவங்களுக்கு பீரியட் வந்து. ராஜ்யசபா எம்பியாக போகிறவங்களுக்கு வந்து 6 வருஷ காலம். ஸோ 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், 1/3 இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் மாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், த பெர்மனன்ட் ஹவுஸ். ராஜ்யசபா எப்பயுமே பெர்மனண்ட்டாக இருக்கும். ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்கள நான் 6 வருஷம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த 6 வருஷம்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் எங்கேயுமே சொல்லலை. அவங்க பீரியடு 5 வருஷம் 6 வருஷம்னு கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது, எலெக்ஷன் ரிலேட்டடான ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் வந்து 6 வருஷம் டைம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு. ராஜ்யசபா மெம்பருடைய பதவி காலம் 6 வருஷம் அப்படி சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் உள்ளே போயிருக்காரு, he has got very superb 6 years. சரியா, 6 வருஷம் இருக்குது அவங்களுக்கு வந்து. ரைட், நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன். லோக்சபா எம்பி ராஜ்யசபா எம்பிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பாருங்க, சிட்டிசனாக இருக்கணும். ஓகேவா, எல்லாத்துக்குமே வந்து கான்ஸ்டியூஷன் போஸ்ட் சிட்டிசனாக இருக்கணும். அப்புறம் பதவி பிரமாணம் எடுத்துக்கணும். ஏஜ் என்ன சொல்லியிருக்கோம், லோக்சபாவுக்கு 25, ராஜ்யசபாவுக்கு 30, ப்ளஸ் சச் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் as may be prescribed by parliament அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் அப்பப்போ என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை போடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு ஆக்சுவலாக. ஐ திங்க் குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க, கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு பேர் ஆக்சுவலாக. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லோக்சபா எம்பி ராஜ்யசபா எம்பி நிற்கிறவங்க அந்த அவங்களுடைய அந்த தொகுதிக்குள்ளே வந்து வாக்காளராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதாவது எலக்டோரல் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா ஓட்டர் ஐடி இருக்கணும். ஓட்டர் ஐடினா நம்ம எலக்ட்ரல் ஃபோட்டோ ஐடி கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. இதை வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ராஜ்யசபாக்கு இன்னொன்று வச்சுருந்தாங்க. ராஜ்யசபா எம்பி இருக்காங்கன்னா அவங்க ஸ்டேட்டில் இருக்கணும்னு சொல்லி, வேறு இடத்துலேருந்தெல்லாம் போட்டி போட முடியாது. அவங்க ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கணும், அவங்க ஓன் ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர்டு எலெக்டராக இருக்கணும், வாக்காளராக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருந்தாங்க. அவங்க ஸ்டேட்டில் ஓன் ஸ்டேட்டில் இருக்கணும்னு வச்சுருந்தாங்க. பட் 2003 வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மாற்றிட்டாங்க. யார் வேணா எங்கே வேணா இப்போ நிற்கலாம். அரசியல் கட்சிகள் எங்கே வேணா நிற்பாங்க. அண்ணாமலை பேர் எம்டியாக வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க எங்கே வேணா கொண்டு போய் நிற்க வைக்கலாம். மிசோரமில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கலாம். டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னா தகுதி நீக்கம், பதவி நீக்கம் அல்லது தகுதி நீக்கம் சொல்கிறாங்க. என்னென்ன கண்டிஷன்ஸில் வருது அப்படின்னு சொன்னால்,
பாருங்க, இஃப் ஹி ஹோல்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆதாயம் தரும் பதவியில் இருந்தால் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது அன்சவுண்ட் மைண்டு, புத்தி பேதலிச்சு போச்சுன்னா. அன்சவுண்ட் மைண்டுன்னு என்ன அர்த்தம்னா நார்மல்சி இல்லைன்னா. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அப்நார்மல் ஆகிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா. அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் அப்படின்னு சொன்னா அமௌண்ட் விஷயத்துல வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டா, திவாலா ஆயிடுது சொல்லுவாங்க இல்லையா, மஞ்சள் நோட்டீஸ் வருதுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் அப்படின்வாங்க. நாட் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம், எம்பி ஆயிட்டாரு இருக்காரு, அப்புறம் வெளிநாட்டில் ஏதாவது சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டா என்ன சொன்னோம் நம்ம, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும்னு சொன்னோம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் சொல்கிறாங்க. அப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் எனி லா. இப்போ நிறைய சட்டங்கள் போட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எல்லாமே. ஏதாவது சட்டத்தில் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா அதுவும் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஒரு கேஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஆக்சுவலாக ஒரு சிட்டிங் எம்பி 2 வருஷம் மேற்பட்டு சிறை தண்டனை ஏதோ ஒரு கோர்ட்டில் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பதவி நீக்கம் ஆகிடும், டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஆனாங்க நிறைய பேர் வந்து. இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த சட்டத்தில் இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படி ஆகும் அப்படின்னு. பாருங்க, எலெக்ஷன் அஃபென்சஸ், எலெக்ஷன் வைக்கிறாங்க, லோக்சபா தேர்தல் வைக்கிறாங்க இல்லையா, அந்த எலெக்ஷன் டைம்ல ஏதாவது தவறு நடந்திருந்தால், அப்ப தெரியல எம்பியா பதவி ஏற்றுக்கிட்டாரு, பின்னால தெரிய வந்தால் கூட அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கரப்ட் பிராக்டிசஸ் அப்படின்னா மல் பிராக்டிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், 2 வருஷம் அதுக்கு மேற்பட்டு சிறை தண்டனை வாங்கியிருந்தால் ஓகேங்களா, டிஸ்குவாலிஃபை ஆகிடும். முன்ன இதெல்லாம் கிடையாது, இப்போ எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ஃபைல் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷனுடைய நார்ம்ஸ் அது வந்து. எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இஷ்டத்துக்கு காசு கொடுக்குறாங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க, ஜெயிச்சிடுறாங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நாட் ஃபைல்டு அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி ஏதாவது ஒரு கார்பரேஷனில் ஓகேங்களா, ஏதாவது ஒரு கம்பெனியில் டைரக்டர் போஸ்ட்டில் இருந்தால் இருக்கக்கூடாது, அதில் வந்து ஆதாயம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து டிசால்வ் ஆனா அப்படின்றாங்க. அதே மாதிரி பிரைபரி, என்மிட்டி, லஞ்ச வழக்கு, இல்லாட்டி எதிரி நாட்டுக்கிட்ட ஏதாவது கனெக்ஷன்ஸ், அந்த மாதிரி சொல்கிறாங்க. சோஷியல் கிரைம்ஸும் இருக்கக்கூடாதான் பாருங்கள். சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம் எதாவது இருந்ததுன்னா, அன்டச்சபிலிட்டியில் ஏதாவது புக்காக இருந்தால், இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுனாலும் டிஸ்குவாலிஃபை ஆகிடும்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே நார்ம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 10th ஷெட்யூல் பார்த்தோம் இல்லையா, ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. 10வது அட்டவணையில் வந்து 52nd அமெண்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, 1985. அது பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நின்று ஜெயிக்கிறாருல, எம்பி ஆகிறாரு இல்லையா, ஒரு கட்சியில் நின்று அதுலேருந்து தான் எம்பி ஆகிறாரு, அதுலேருந்து ரிசைன் பண்ணார் அப்படின்னா, கிவ்ஸ் அப்னா ரிசைன் பண்ணாருன்னா, அந்த பார்ட்டி மெம்பர்ஷிப் இல்லை அப்படின்னா அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். இப்போ அங்கே சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வேற வேற. இங்கே சொல்றது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கு இல்லைங்களா, அது டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் 10th ஷெட்யூல். அதில் என்ன சொல்றாங்கன்னா இப்படி. ரெண்டாவது, ஓட்டிங் அப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த பார்ட்டி. பாருங்க, இப்போ ரீசெண்டாக நடந்தது, நீங்கள் டெய்லி நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக கட்சி இருக்கு இல்லைங்களா, கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் அங்கே நாடாளுமன்றத்தில் இங்கே எம்எல்ஏஸ்லாம் நடந்துக்கணும். எதிர்த்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்பயும் டிஸ்குவாலிஃபை ஆகிடும். அப்போஸ் பண்ணி போட்டாங்கன்னா அப்பயும் என்ன ஆகும், டிஸ்குவாலிஃபை ஆகிடும். இப்போ லாஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்தது. ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் கம்மியாக இருந்தது, ரிக்வயர்டு மெஜாரிட்டி கிடைக்கல, சரிங்களா. அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன பண்ண, ஜெயலலிதா இருந்த பின்னால 2-3 உடஞ்சிட்டாங்களே ஏடிஎம்கேல. இப்போ தினகரன் அவங்க கூட ஒரு 25 பேர் போனாங்க, கேள்விப்பட்டீங்களா, 25 எம்எல்ஏஸ் அவங்க கூட போயிட்டாங்க. ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, இவர் இன்னொரு ஆங்கிள் ஏதாவது இருந்தார், இவர் இன்னொரு ஆங்கிளில். எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் ரன் பண்ணிருந்தார் போன டைம் வந்து. இப்போ போன டைம் எதிர்கட்சி யாரு, ஸ்டாலின். ஆக்சுவலாக ஸ்டாலின் இருந்தார். அவர் என்ன சொன்னார், அவருக்கு மெஜாரிட்டி இல்லை, அதாவது இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி இல்லை, அதனால ஃப்ளோர் டெஸ்ட் வைக்க சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆக்சுவலாக ஃப்ளோர் டெஸ்ட் ஒரு நாள் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க, ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஓட்டு போடணும் அன்னைக்கு, நம்பிக்கையில்லா தீர்மானம் எல்லாம் கொண்டு வரது அப்படிலாம் சொல்லி ஓட்டு போடணும். அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் தனியாக இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தா தினகரன் தனியாக இருக்கிறாங்க, தனியாக செயல்படுறாங்க. ஆனால் கட்சி சின்னம் என்னதுல இருக்காங்க, இன்னும் இலையில தான் இருக்காங்க, ஐ மீன் ஏடிஎம்கேல தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆப்போஸ் பண்ணி ஓட்டு போட்டாங்க 25 பேரும். அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். யாரு, ஸ்பீக்கர். ஓகேங்களா, ஸ்பீக்கர் தனபால்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ வந்து சபாநாயகர், இங்கே ஸ்டேட்டில் சொல்கிறேன், எம்எல்ஏஸ்க்கு ஸ்டேட்டில் தனபால்னு சொல்லிட்டு, அதாவது கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் செயல்படணும்.
அவங்க என்ன பண்ணாங்க, எதிர்த்து பழனிசாமிக்கு ஆப்போசிட்டா ஓட்டு போட்டாங்க 25 பேர். அது கட்சிக்கு தலைமைக்கு எதிராக செயல்படுதல்னு அர்த்தம். அந்த கண்டிஷன்ல இந்த பாயிண்ட்ல வந்து அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு எல்லாருமே. அவ்வளவுதான், எல்லாம் தூக்கிட்டாரு. 25 பேர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க கோர்ட்ல. இது பெரிய கேஸ் நடந்தது, ரொம்ப பெரிய கேஸ். 25 பேர் எம்எல்ஏ போஸ்ட் போச்சு. எம்எல்ஏ போஸ்ட் சாதாரண விஷயமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு உள்ள போறோம். 25 பேருக்கும் போஸ்டிங் போச்சு. அப்புறம் 2.5 வருஷம் கேஸ் நடந்தது. கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முழு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சபாநாயகர். ஸ்கூலுக்கு எப்படி ஹெட் மாஸ்டரும் அந்த மாதிரி, அவரது டிசிஷன் இஸ் ஃபைனல், கரெக்ட் அப்படின்ட்டாங்க. அவங்க எல்லாம் எம்எல்ஏ போச்சு. அவரை நம்பி போன 25 பேர் பாவம் எம்எல்ஏ போஸ்டிங் போயிடுச்சு. ஆக்சுவலாக அவ்வளோ பவர் அங்கே வந்து. ஸோ அதை சொல்றாங்க, ஆப்போசிட்டா போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க, இண்டிபெண்ட் கேண்டிடேட், சுயேட்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்சியில் நிற்காம தனியாக ஒருத்தர் நின்று ஜெயிச்சிடுறாரு. இப்போ எம்எல்ஏவோ எம்பிஓ ஆயிடுறாரு. ஆயிட்ட பின்னால அவரு போய் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்றாரு அப்படின்னா அப்படி போகக்கூடாதான். மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டாங்க அவருக்கு? அவர் இண்டிவிஜுவல் ஸ்டாண்டுக்காக ஓட்டு போட்டோம். அவருக்கு ஏதாவது ஆதாயம் தரும், 500 கோடி தரும், வந்துருன்னு சொன்னா போறாங்க. அந்த மாதிரி சட்டம் இப்ப ரொம்ப அட்வான்ஸ்டா சொல்றாங்க எல்லாமே. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, நாமினேட்டட் மெம்பர். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்றாருன்னு சொன்னோம் இல்லையா. பெங்களூர் கமிட்டி இதுக்கு முன்னாடி 2 பேர் சொன்னோம், ராஜ்யசபாவுக்கு 12 பேர் சொன்னோம் இல்லையா. இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது கட்சியில போய் சேர்ந்தாங்கன்னா அது டிஸ்குவாலிஃபை ஆகிடும். போய் சேரக்கூடாது இல்லை. அவங்க திறமையை அப்ரிஷியேட் பண்ணி தான் நாமினேட் பண்றாங்க. ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் வந்து 10th ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க. அது இன்னும் டெப்தா இருக்கு அதுக்குள்ள. யார் டெசிஷன் ஃபைனல், சுப்ரீம் கோர்ட்டா, பிரசிடென்ட்டா, ஸ்பீக்கரா, சேர்மனா, இன்னும் இண்டிவிஜுவலா கேசஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் 10th ஷெட்யூல் இட் இஸ் டிசைடட் பை அந்த ஹவுஸுடைய சேர்பர்சன். லோக்சபானா லோக்சபா ஸ்பீக்கர், ராஜ்யசபானா ராஜ்யசபா சேர்மன், அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, இது என்ன சொல்றாங்கன்னா, இது சேலஞ்ச் பண்ணலாமா அப்படின்னா 1992ல சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒரு கேஸ்ல சொல்லியிருக்கு, சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சேலஞ்ச் பண்ணலாம்னா அப்போஸ் பண்ணலாம், எதிர்த்து முறையிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கே புரிஞ்சுதா எடுத்தது? ஆர்டிகிள் 101 அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. என்ன சொல்லுது, வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ், எம்பி பதவி எப்ப காலி ஆகும், பல கண்டிஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா, அதை பத்தி சொல்லுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 101ல வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னா அந்த போஸ்டிங் வந்து எம்டி ஆகுதுன்னு அர்த்தம். என்னென்ன கேசஸ்? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து டபுள் மெம்பர்ஷிப். ராஜ்யசபாவிலும் எம்பியா இருக்குது, லோக்சபாவிலும் எம்பியா இருக்கிறது இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏதாவது ஒரு அவையில தான் இருக்கணும் ஆக்சுவலா. அப்படி இருந்தா டிஸ்குவாலிஃபை ஆகிடும். ஸோ 10 நாளைக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. 2 சீட் பதவி வகிக்க கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன வருது, ஸோ நெக்ஸ்ட் அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரகாரம் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து செல்லாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறாங்க, போலாம் கேஸ் போடலான்னு சொல்லியிருக்காங்க. ரிசைன் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, லோக்சபா எம்பி ரிசைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த அவையுடைய தலைவருக்கு லெட்டர் அனுப்பணும். அதே மாதிரி ராஜ்யசபா அவங்க தலைவருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரைட்டிங் டு த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் அப்படி சொல்லி போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ் அப்படின்னா என்னது, 60 நாள் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் லீவ் எடுத்தால் அவங்க போஸ்ட் வேக்கண்ட் ஆகிடும், எம்பி போஸ்ட் போயிடும். 60 நாள் வந்து லீவ் எடுத்தால். வேற கேசஸ் என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் வந்து செல்லாதுன்னு சொல்லி கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்தா, அவையிலிருந்து பார்த்தீங்கன்னா அவை தலைவரால் வந்து வெளியேற்றப்பட்டால், கிரேவ் டிஸ்டன்ஸ், ரொம்ப ப்ராப்ளம் பண்ணி போய் அங்கே போய் மயக்க தூக்கிலாம் அடிப்பாங்க, ரொம்ப இம்சிப்பாங்க, அந்த மாதிரி கேசஸ். அதே மாதிரி பிரசிடென்ட்டாவோ வைஸ் பிரசிடென்ட்டாவோ எலெக்ட் ஆகிட்டா இந்த போஸ்ட் என்ன பண்ண ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, கவர்னர் இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் அப்பாயிண்ட் ஆகிட்டாருன்னா ரிசைன் பண்ணிடணும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கேசஸ்ல வேக்கண்ட் ஆகுன்னு சொல்றாங்க. சரி, இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு நம்ம பாராளுமன்றத்தை பத்தி சொல்லலாமா, ஒவ்வொன்றா சொல்லலாம் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த டாபிக், கசகசன் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. லோக்சபா ராஜ்யசபா 2 இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து 2 போஸ்ட் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் போஸ்ட். லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்சபையின் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லீடர் ஆஃப் த ஹவுஸ்னா யார் அப்படின்னா மெஜாரிட்டி பார்ட்டியுடைய லீடர்.
இப்போ கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு ரன் பண்ணுறாங்க இல்லையா, அதில் தலைவராக இருக்கிறவங்களுக்கு பேர் வந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. லோக்சபாவில் லீடர் ஆஃப் த ஹவுஸ் யார் அப்படின்னா பிரதமர் மோடி இருக்கார். ஆளுங்கட்சி சார்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு பேர். லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லோக்சபா. ஆளுங்கட்சி சார்பாக இருக்காங்க மோடி. அதே மாதிரி மேலவையில் ராஜ்யசபா இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் லீடர் ஆஃப் த ஹவுஸ் இருக்காங்க. அங்கே யார் இருக்காங்க இப்போ அப்படின்னா ஜேபி நட்டா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னா பிஜேபி பிரசிடென்ட். அவர் பிஜேபி கட்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கட்சி தலைவர் அவர். அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் த ஹவுஸாக இருக்கார். ஆளுங்கட்சிக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார். லீடர் ஆஃப் த ஹவுஸ் லோக்சபா ராஜ்யசபா சொல்லுவாங்க. இது புரிஞ்சுதா சொன்னது? ஆளுங்கட்சி சார்பாக இருக்கிறவங்க. இதே மாதிரி எதிர்கட்சி சார்பாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இன் லோக்சபான்னு சொல்லுவாங்க. லோக்சபாவில் எதிர்கட்சிகளுடைய தலைவர் யார் அப்படின்வாங்க. இப்போ வந்து ராகுல் காந்தி இருக்கார் லோக்சபாவில். லோக்சபையின் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லுவாங்க. லீடர் ஆஃப் த அப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யார் அப்படின்னா இப்போ ராகுல் காந்தி. இதுக்கு முன்னால் எலெக்ஷன் இருந்தது இல்லையா, அந்த டைம் வந்து எதிர்கட்சி தலைவரே இல்லை. எதிர்கட்சிகள் சார்பாக தலைவரே இல்லை. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து வெறும் 52 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் ஹவுஸ் இருக்குல்ல 540 சீட் இருக்கு இல்லையா, அதில் 10% ஜெயிச்சிருந்தா தான் எதிர்கட்சி தலைவர் அங்கீகாரம் கிடைக்கும். லாஸ்ட் டைம் வந்து அவ்வளோ சீட்டு கூட வாங்கல. அவங்க 55 சீட்டு கூட வாங்கல, 52 சீட் தான் வாங்கியிருந்தாங்க போன எலெக்ஷனில். அதனால் போன லோக்சபாவில் எதிர்கட்சி தலைவர்னு யாருமே இல்லை. மோடி வச்சு பந்தாடினார். ஓகேங்களா, ஃபுல்லாக ஒர்க் பண்ணார் ஆக்சுவலாக. இப்போ வந்து ராகுல் காந்தி இருக்கார் ஆக்சுவலாக. அதே மாதிரி எதிர்கட்சிகளுடைய தலைவர் வந்து ராஜ்யசபாவில் யார் இருக்காங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார். அவர் யார்? காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருக்கார். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருக்கிறது மல்லிகார்ஜுன கார்கே. ஏஓஹியம் ஆரம்பித்த கட்சி 1885ல், அந்த கட்சிக்கு இப்போ தலைவராக இருக்கிறாங்க. இது சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இன்னொன்று விப்புன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. விப் அப்படின்வாங்க, தமிழில் கொறடான்னு சொல்லுவாங்க. விப் அப்படின்னா கொறடா அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. கொறடான்னு பேர். எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரியும் சரியா? ஒரு கட்சிக்கு ஒரு கொறடா வச்சிருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு லோக்சபாவில் ஒரு கொறடான்னா அதுக்கு பேர் வந்து விப். ஒன்றும் இல்லை, ஒரு லீடர் வச்சிருப்பாங்க சரியா, அதுக்கு விப் அப்படின்னு பேர் இங்கிலீஷில். அவருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி சார்பாக இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் லோக்சபா மெம்பர்ஸும் கரெக்டாக வர்றது போகிறது, அதே மாதிரி கட்சி சொல்கிறது அங்கே வந்து செயல்படுத்துறது. ஏதோ ஒரு பெரிய தீர்மானம் போடுறாங்க, கட்சி சொல்கிறத கேட்கணும் இல்லையா, அதெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் கொறடான்னு பேர், விப் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ளோர் லீடர், அந்த கட்சிக்கு லோக்சபாவில் தலைவர். அவங்க இப்போ 20 பேர் இருக்காங்க, 20 பேர் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாரு. 20 பேர் வந்தால் தான் நாங்கள் மெஜாரிட்டி பார்க்க முடியும். இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கவர்மெண்ட்டே போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. ரெண்டாவது, டு என்ஷூர் அட்டெண்டன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகேங்களா, ஏதாவது நான் சொந்த வேலையாக இருக்கிறேன், ஊருக்கு போகிறேன் அப்படின்லாம் போனால் சரியில்லை இல்லையா. ஒரு மிகப்பெரிய தீர்மானம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ பிரதமர் மோடி வந்து சிந்தூர் பற்றி பேசிட்டு இருக்காரு, ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி. அப்போ ஸ்ட்ரென்த்தில் ஃபுல்லாக இருக்கணும், அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கணும். எல்லாம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க போன வாரம். வாழ் கத்திட்டு இருப்பாங்க, பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. அப்படி பண்ணாங்க ஆக்சுவலாக. சேலரி என்ன, எம்பிஸுடைய சேலரி அது நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. பாருங்கள், சேலரி 1 lakh 2018, இப்போல்லாம் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. 1 lakh சேலரி. எல்லாம் கவனிங்க பாருங்கள். ஏன் அடித்து பிடிச்சி எம்எல்ஏவை எம்பிஏவை ஆகிடுறாங்கன்னு பாருங்கள். அவர் தொகுதி மேம்பாட்டு நிதி 70,000, ஆஃபீஸ் செலவு 60,000, தினசரி படி 2,000, ட்ராவல் அலவன்ஸ், டெலிஃபோன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்ஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணு காசு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் அது வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக சரியா. இந்த சேலரி இருக்கு இல்லைங்களா, நம்ம படித்தோம் ஞாபகம் இருக்கா? ஷெட்யூல்ஸ் படித்தோம் ஞாபகம் இருக்கா? ஷெட்யூல் நம்பர் 2 என்ன சொல்லுது? டாக்ஸ் அபவுட் சேலரி. சேலரி ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அஃபீஷியல்ஸ், ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெப்யூட்டி சேர்மன், இது எல்லாமே வந்து யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா பார்லிமெண்ட்டில் டிசைட் பண்ணுறாங்க. இவங்களுடைய சேலரி ஃபுல்லாக பற்றி டிசைட் பண்ணுறது பார்லிமெண்ட். அதே மாதிரி இந்தியாவில் இவங்க சேலரி எதுலேருந்து கொடுக்கப்படுது அப்படின்னா ஒரு ஃபண்ட் வச்சுருக்குறாங்க, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 266ன்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, தமிழில் எழுதிக்கோங்க, மத்திய தொகுப்பு நிதின்னு பேர். மத்திய தொகுப்பு நிதி அப்படின்னு ஒரு ஃபண்ட் வச்சுருக்காங்க. அந்த ஃபண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. அதனால் அதுலேருந்து அவங்களுக்கு சேலரி போதுன்னு யாரும் கை வைக்க முடியாது, அதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன். லோக்சபாவில் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இந்தியாவில் எல்லாமே பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் சரிங்களா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எஸ்சி எஸ்டி சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக. 5வது வந்து லோக்சபா இருக்கு இல்லைங்களா,
5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நம்ம படித்தோம் இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணலாம். எப்போ பண்ணலாம்? எமர்ஜென்சி டைமில் மட்டும் பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்தியன் பார்லிமெண்ட்ரி ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, பியாண்ட் 5 இயர்ஸ். 5 வருஷம் கரெக்டாக முடிச்சிடுவாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் 5 வருஷத்துக்கு மேலே அந்த லோக்சபாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா எமர்ஜென்சி டைமில். எமர்ஜென்சி சொன்னால இன்டர்னல் எமர்ஜென்சி போட்டாங்க, அந்த டைமில் மட்டும் அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க 1971 1975 வரைக்கும் ஆக்சுவலாக லோக்சபா பீரியட் முடியணும். ஆனால் அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க, எமர்ஜென்சி போட்டிருந்தாங்க. அதனால வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்போ மட்டும். பாருங்க ஆக்சுவல் பீரியட் டேட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டு டு இந்த டேட் தான் லோக்சபாவுடைய பீரியட் டைம் ஆக்சுவலாக. பட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணாங்க பாருங்க, இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. பாருங்க மார்ச் 1976 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாவது டைம் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்து 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இன்னொரு டைம் ஒரு டைம் வந்து பாஸ் பண்ணால் 1 வருஷம், ஒரு 2 டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லோக்சபா மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு படித்தோம் இல்லையா, ஆதாயம் தரும் பதவி அப்படின்லாம் படித்தோம் இல்லையா. அரசாங்கத்தில் வந்து ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவுடைய சபாநாயகர், தமிழில் சபாநாயகர் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் இது ஆக்சுவலாக, வெரி பவர்ஃபுல். அவர் சொல்கிறது தான் அவர் அவர் தான் ஹெட், லோக்சபாவுக்கு ஹெட் அவர் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் போஸ்ட் அதுவும். ஸோ ஸ்பீக்கர் டெப்யூட்டி ஸ்பீக்கர் பற்றி சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, இது ரெண்டை பற்றியும் சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து 93 லோயர் ஹவுஸ் பற்றி சொல்லுது. சரிங்களா, இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இன்னொன்று ப்ரோடெம் ஸ்பீக்கர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ப்ரோடெம் ஸ்பீக்கர், ப்ரோடெம் அப்படின்னா டெம்பரரியா அப்படின்னு அர்த்தம். ப்ரோடெம் அப்படிங்கிறது டெம்பரரி ஸ்பீக்கர் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இப்போ எலெக்ஷன் வைக்கிறாங்க, லோக்சபையை கலைச்சிட்டு தான் எலெக்ஷன் வைக்கிறாங்க. புது எலெக்ஷன் வச்சுட்டாங்க, ஜெயிச்சு எம்பிஸ் எல்லாம் உள்ள வராங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த புதுசாக வர்ற எம்பிஸ் எல்லாம் கூடுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் நாள் வர்றப்ப எம்பிஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் அந்த இதில் உட்காந்து கூடுறாங்க. அப்போ கூடும்பொழுது அங்கே ஸ்பீக்கர் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஃபார்ம் ஆன பின்னாடி தான் ஸ்பீக்கர் இருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப எல்லாருமே எம்பிஸ், அவ்வளோதான், அங்கே தலைவர் யாரும் கிடையாது. ஆனால் என்னன்னா, இந்த எம்பிஸ் புதுசாக போயிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு அவங்கள மெம்பர் ஆக்கணும். அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் வேணும் தற்காலிகமாக, அதுக்கு பேர் ப்ரோடெம் ஸ்பீக்கர். உங்களுக்கு கிளியராக எழுதியிருக்கு, when new government elected after election. எல்லா லோக்சபா எம்பிஸும் எலெக்ட் ஆகிடுறாங்க இல்லையா, எலெக்ட் ஆன எல்லா லோக்சபா எம்பிஸும் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் நாள் வந்து லோக்சபாவுக்கு வராங்க. அப்போ வரும்பொழுது அங்கே யாரும் தலைவர் இல்லை. மீட்டிங்கை நடத்தணும்னு என்ன பண்ணணும், தலைவர் ஒருத்தர் வேணும். இந்த அது இவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா. அதனால் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு மட்டும் தற்காலிகமாக அவங்களுடைய ஒரே ஒரு வேலை என்னன்னா, இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது. டெம்பரரி ஸ்பீக்கருடைய ஒரே ஒரு வேலை இவங்களுக்கு அட்மினிஸ்டரிங் ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அது ஒன்று தான் அவருடைய வேலை ஆக்சுவலாக. அதுக்கு பேர் வந்து ப்ரோடெம் ஸ்பீக்கர்னு பேர். இதை யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காருலையே, எல்லாமே பிரசிடென்ட் தான். ஐ மீன் மோடி தான் சொல்றது, செய்யறது அவர் மூலமாக நடக்குது. சரியா, ஸோ அவருடைய வேலை என்ன, அட்மினிஸ்டர் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவருக்கு வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எம்பிஸ் வந்துருவாங்க, அவங்க தனியாக எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸ்பீக்கர் அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்குவாங்க, லோக்சபா ஸ்பீக்கர். ஸோ இந்த எம்பிஸ் எலெக்ட் ஆகி உள்ள வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. பதவி பிரமாணம், இப்போ கமல்ஹாசன் கூட அன்னைக்கு போனார், கவனிச்சிங்களான்னு தெரியல, நியூஸ் பார்த்தீங்களா, பதவி பிரமாணம் வாசிப்பார். இவ்வளோ மாதிரி நன்றி நான் வந்து செயல்படுத்துவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாருங்க, ஸ்வேர் பண்ணுறாங்க, சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க. என்னது, டு பேர் ட்ரூ ஃபெய்த் அண்ட் அல்லீஜியன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியல் சாசனத்திற்கு உண்மையாக இருப்பேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்திய இறையாண்மையை பாதுகாப்பேன், எனக்கு இடப்பட்ட கட்டளையை நாட்டுக்காக செய்வேன் அப்படின்லாம் அதில் வாசகம் இருக்கும். ஸோ பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறாங்க ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்க சொன்னாக்க, இப்போ 2 போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்பீக்கர் டெப்யூட்டி ஸ்பீக்கர் இங்கே இருக்கு.
அதே மாதிரி ராஜ்யசபா சேர்மன், டெபுட்டி சேர்மன், ரெண்டு போஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இதுலேயும் ஒரு இது வச்சுருந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்கன்னா, 10வது லோக்சபை வரைக்கும் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் 2 போஸ்ட்டுமே ஆளுங்கட்சியிலேருந்து சூஸ் பண்ணுவாங்களாம். ஆளுங்கட்சியிலேயே. ஏன்னா எலெக்ட் ஆகி வர்றது மெஜாரிட்டி அவங்க தான் எல்லாமே. அவங்களே சூஸ் பண்ணிடுவாங்களாம். எதிர்கட்சிகளுக்கு ஒன்றுமே இருக்காது, வெயிட்டே இருக்காது ஆக்சுவலாக. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ராக்டிஸை மாற்றிருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து ஆளுங்கட்சி சார்பாகவும், டெபுட்டி ஸ்பீக்கர் எதிர்கட்சி சார்பாகவும் கொண்டு வர்றது ப்ராக்டிஸ் மாற்றிருக்காங்க. அப்போ தான் ரெப்ரஸன்டேஷன் கரெக்டாக இருக்கும். சபாநாயகரை வந்து ஆளுங்க ஜெயிக்க வைக்கிறதும், எதிர்கட்சிகள் சார்பாக வந்து டெபுட்டி ஸ்பீக்கரும் கொண்டு வந்து அந்த ப்ராக்டிஸ் மாற்றினாங்க. ப்ரொசீட் பண்ணலாமா? இது லீகல் புக், இது ரூல்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா இப்படின்னா பார்த்துருக்கீங்களா? லீகல் புக்லாம் வீட்டு பத்திரம் எல்லாம் சைன் பண்ணுவாங்கல்ல, லோன் டாக்குமெண்ட். லோன்லாம் வாங்கினீங்கன்னா 25 லைன் ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அதை கொடுக்கலன்னா, உங்கள் வீட்டில் யாரை கொடுக்கலன்னா அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், லென்த்தியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரூல்ஸ் டாக்குமெண்ட் இது வந்து கசகசன்னு இருக்கும். அதை எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஆனால் கிளியராக சொல்கிறேன், எல்லாமே சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இருக்காருல்ல, அவரை பற்றி சொல்லுவோம். லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் என்னென்ன பண்ணுறாரு, அவருடைய எலெக்ஷன் எங்கே நடத்துகிறாங்க, லோக்சபாவில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, மெம்பர்ஸ், லோக்சபா எம்பிஸ். ஓகேங்களா? அந்த மீட்டிங் முடிஞ்சது இல்லையா? டெம்பரரி ஸ்பீக்கர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இது நடக்குது. டேட் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணுவார். சரிங்களா? இது எலெக்ஷன் ப்ராசஸ். டென்யூர் என்ன அப்படின்னு சொன்னால் என்னது? லோக்சபா ஸ்பீக்கருடைய டென்யூர், அவருடைய பதவிக்காலம் என்ன அப்படின்னா, லோக்சபா இருக்கும் வரைக்கும் அவர் பதவியில் இருப்பார். லோக்சபாக்கு அவர் தான் தலைவர். லோக்சபா லைவாக இருக்கிற வரைக்கும், அதாவது டிசால்வ் பண்ணாத வரைக்கும் அவர் தான் தலைவராக இருப்பார். சொல்ல பாருங்க, ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸ் டியூரிங் த லைஃப் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெக்கேஷன், அவருடைய சீட் எப்படி காலி ஆகும், போஸ்ட் எப்போ வேக்கண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால், லோக்சபா மெம்பருக்குடைய தகுதி இழந்தால், என்ன சொன்னோம், இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஜெயில் தண்டனை வாங்கினா ரிமூவ் ஆகிடுவாருன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸ், ஏதோ ஒரு இஷ்யூவில் மாட்டினாருனாக்க என்ன, லோக்சபா எம்பி கெப்பாசிட்டி போயிடும், இன்டர்ன் லோக்சபா ஸ்பீக்கர் கெப்பாசிட்டியும் போயிடும். ரெசிக்னேஷன், ரிமூவல், அந்த மாதிரிலாம் இருக்குது. லோக்சபா சபாநாயகர் ரிமூவ் பண்ணலாமா, எல்லாமே ப்ரொசீஜர் இருக்குது எல்லாமே. ரிமூவலுக்கு என்ன பண்ணணும், அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும், ஜஸ்ட் இதே பண்ணுறதுக்கு இல்லை, இதை ப்ராப்பரான கிரவுண்ட்ஸ் தான் பண்ணுறது. என்னென்ன பண்ணணும், லோக்சபாவில் இருக்கிற எல்லாரும் மெஜாரிட்டி வந்து ஓகே சொல்லணும் அதுக்கு. ஓகேங்களா? ஓகே, மெஜாரிட்டி ஓகே சொல்லணும். இப்போ மெஜாரிட்டி ஆளுங்கட்சியால் தான் ஸ்பீக்கர். அப்போ எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது மெஜாரிட்டி தான் அங்கே வேலையே. என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ ட்ரை பண்ணுவாங்க, சும்மா ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஃபைனலாக வந்து மெஜாரிட்டி காட்டுங்கன்னும் போது காட்ட முடியாது அவங்களால. வேற என்ன பண்ணாங்க, 14 days நோட்டீஸ் தரணும். யாரையுமே குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், 14 days நோட்டீஸ். ஸ்பீக்கர் வந்து ப்ரிசைட் பண்ண முடியாது, அவர் தான் பதவி நீக்கம் செய்யறோம். சபாநாயகர் வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ்க்கு தலைமை தாங்க முடியாது. பிரச்சனையே என்ன, சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யறது. அதனால அவர் வந்து தலைமை தாங்க முடியாது. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னாக்க, ஓட்டு போடலாமா அதுல. சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யறதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அவர் வழக்கமா என்ன பண்ண, சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார் எல்லாத்துக்கும். அவருடைய பதவி நீக்கத்தை பத்தி பேசுறதுனால அவர் அங்க வந்து தலைமை தாங்க முடியாது. ஆனா அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்குல்லையா, ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் ஓட் போடுவாங்க இல்லையா, அதுல அவருக்கு ஓட்டு போடுற ரைட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஓட்டு போடலாம்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சுவலா லோக்சபாவில் இருக்கக்கூடிய சபாநாயகர், ஓகேங்களா, இப்ப மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் டெய்லி வேலையை தானே மசோதாக்கெல்லாம் பாஸ் அப் பண்ணிட்டே இருப்பாங்க, பில்ஸ் பாஸ் பண்றாங்க. என்னது, ஃபார் எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றீங்க, எவ்வளவு அப்போஸ் பண்றீங்கன்னு கேட்டுட்டு டிசிஷன், இதுதான் அவருடைய வேலையே. தமிழ்ல இங்க நம்பால் சொல்வார், ஆம் என்போர் கையை உயர்த்துக, இல்லை என்போர் கையை கீழே போட்டுருங்க அப்படின்லாம் சொல்வார். அதுதான் வேலையே. அப்படி இருக்கும்போது மற்ற கேசஸ்ல, ஓகேங்களா, சபாநாயகரும் ஓட்டு போடலாமா, அந்த தீர்மானங்களை நிறைவேற்றும் பொழுது, மசோதாக்களை வந்து நிறைவேற்றும் பொழுது சபாநாயகர் அங்க மேல உட்காந்துட்டு இருக்காரு. அவரும் மெம்பர், அவரும் லோக்சபா மெம்பர். என்னது, தலைவராக்கி உட்கார வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அவர் ஓட்டு போடலாமா அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன்ல ஓட்டு போடலாம், இன் கேஸ் ஆஃப் டை. ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் டைனா, இங்கேயும் 220 இங்கே 220 வந்து நின்றுச்சுன்னா, அதாவது ஆளுங்கட்சி, அதாவது ஓகே சொன்னவங்க 220 பேர், அப்போஸ் பண்றவங்க 220 பேர், அது என்ன சொல்ற, லாக் கண்டிஷன், டைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ டை ஆச்சுன்னா மட்டும்தான் அவருடைய ஓட்டு போட்டாதான் இப்ப டிக்ளேர் பண்ண முடியும். சொல்றது புரிஞ்சுதா? ஒன்லி இன் கேஸ் ஆஃப் டை
அந்த ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் அவர் ஓட்ட போட, வேற எந்த கண்டிஷனும் அவர் ஓட்டு போட முடியாது. லோக்சபா பதவி பிரமாணம் யார் பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். பிரசிடென்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு பேசிக் புக் இருக்கு இல்லைங்களா, பேசிக்காக உங்களுக்கு நெட்டில் போட்டால் எல்லாமே தெரியும். அதை ரொம்ப கசகசன்னு எடுத்து ஷார்ட் பண்ணி கொடுத்தது. டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா, லோக்சபையை கலைக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லோக்சபையை கலைச்சிட்டாலும், நல்லா கவனிச்சுக்கோங்க, லோக்சபையை கலைச்சிட்டாலும் அவருடைய போஸ்ட் கண்டினியூ ஆகும். ஸ்பீக்கருடைய ஆஃபீஸ் வந்து வெக்கேட் ஆகாது. ஆக்சுவலாக இப்போ லோக்சபையை கலைச்சிட்டா அந்த தலைவருக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னா, ஆக்சுவலாக லோக்சபா மட்டும்தான் கலைக்கிறாங்க. லோக்சபா செக்ரட்டரியேட்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக செக்ரட்டரியேட்னு சொல்லுவாங்க தெரியுமா. லோக்சபை தலைவருடைய வேலை, லோக்சபா தலைவர் மட்டும் இல்லை, அங்கே அந்த வளாகத்தில் இருக்கிற வேற ஒர்க்கெல்லாம் இருக்கு. ஆக்சுவலாக லோக்சபாவில் செக்ரட்டரியேட், நான் சொல்றது புரிஞ்சிக்க முடியுது அவங்களால. லோக்சபா செக்ரட்டரியேட்டுடைய ஹெட் வந்து அவர் லோக்சபா ஸ்பீக்கர். அதனால லோக்சபையை கலைச்சாலும் இஸ் ஆஃபீஸ் ரிமைன்ஸ் தேர் டில் நியூ பர்சன் கம்ஸ். அதனால் அதை தாண்டி அவர் இருக்காருன்னு சொல்கிறோம். The speaker does not vacate his office, continues till newly elected person comes in. லோக்சபையை கலைச்சாலும் என்ன பண்ணுறாங்க, அவருடைய ஆஃபீஸ் ஸ்டில் கண்டினியூ ஆகுது, புது ஆள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன? இப்போ யார் இருக்காங்க, ஓம் பிர்லான்னு ஒருத்தர் இருக்கார். ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹிந்தியில் கற்றுக்கிட்டே இருப்பார். அவங்க ஹிந்தி பேசுவாங்க ஃபுல்லாக, ஓகேவா. ஆக்சுவலாக அங்கே வந்து இங்கிலீஷில் பேசலாம், இல்லை ஹிந்தியில் பேசலாம் லோக்சபாவில் அஃபிஷியலாக. பட் அதர் லாங்குவேஜஸில் பேசுறதுக்கு லோக்சபா ஸ்பீக்கர் அலோவ் பண்ணலாம். இப்போ மொழி தெரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ லோக்சபாவில் ஒரு பெரிய சண்டையாச்சு. ஆக்சுவலாக நம்ம திமுக எம்பி கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டாங்க, நான் வந்து ஒரு லோக்சபா மெம்பர் இல்லையா, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் யோஜனா இப்படிலாம் பேர் வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கே புரியல. லோக்சபா எம்பியாக இருக்கிறேன், எனக்கே ஒன்றும் புரியல, ஏன் தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சண்டை போட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்களா, தமிழ் அதிகமாக பேசுகிறாங்களா? ஈக்குவல் இல்லை, டேட்டா கரெக்டாக சொல்லணும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேசுகிறோம், 9 கோடி பேர், இங்கே 142 கோடி பேர் டேட்டா இருக்குது. ஆக்சுவலாக இந்தியாவில் ஹிந்தி பேசுகிறவங்க 45% பாப்புலேஷன் பேஸில் அதிகமாக பேசுகிறது ஹிந்தி தான். சரி, இப்படி கேட்குறேன் நான், உங்கள் தமிழ்நாட்டில் எம்எல்ஏ சீட்டில் வந்து ஹிந்தியில் பேர் வைங்க சொன்னால் கோவம் வருமா வராதா? இதே கண்டிஷன் தான் அங்கே. இவங்க கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க கேட்குறாங்க எனக்கே புரியல அப்படின்றாங்க. நம்ம கண்ட்ரி என்ன மாதிரி சொல்லியிருக்கு, யூனிட்டி டைவர்சிட்டின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இது யாரை போய் குற்றம் சொல்கிறது? அவங்க சொல்கிறது ரைட்டு தான், கனிமொழி சொல்கிறது ரைட்டு தான். ஸ்கீம் பேர் நம்மளுக்கே புரியல பாருங்க. அது குரூப் 4ல் ஸ்கீம் கேட்டிருக்காங்க, ஜன் ஜாத்தியா யோஜனான்னு ஒரு நேம் வந்தது. நல்ல வேலை நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது நெட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஜன் ஜாத்தியா அப்படின்னு சொன்னால் ஆதிவாசிகள், அந்த ஒரு வேர்டை பிடிச்சிக்கிட்டா ஆன்சர் பண்ணிடலாம், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் ஜன்ஜாத்தியா அப்படின்னா, ஜன்ஜாத்தியா ஜன்னா மக்கள், ஜன்ஜாத்தியான்னா பழைய மக்கள்னு அர்த்தம். அப்படி கொடுத்துருக்கு, நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஹிந்தியில் தான் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், என்னென்ன ஃபங்க்ஷன், அவர் தான் லோக்சபாவுடைய தலைவர், ஹெட் ஆஃப் தி லோக்சபா. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. லோக்சபாவுடைய தலைவர் யாருன்னா ஸ்பீக்கர். ஓகேங்களா. லோக்சபாவுடைய லீடர், அதாவது லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது யாருன்னா தான் பிரைம் மினிஸ்டர். நம்ம சொன்னல எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி அப்படி சொன்ன அந்த மீனிங்ல லோக்சபாவுக்கு தலைவர் யார் அப்படின்னாக்க லோக்சபா ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் இட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், லோக்சபையுடைய பிரதிநிதி அவர். அந்த 545 பேர் கீழே இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தலைவராக போய் மேலே உட்காந்துருக்காருன்னு சொல்றாங்க. எம்பிஸ்க்கு கார்டியன் அப்படின்னு சொல்றாங்க. எம்பிஸ்க்கெல்லாம் அவர் தான் கார்டியன். எம்பிஸ்க்கு இப்போ ஒரு குடும்ப தலைவருக்கு வந்து குடும்பத்துக்கு ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா அவர் தான் கார்டியன். அந்த மாதிரி வந்து எம்பிஸ் எல்லாத்துக்கும் யார் தலைவர், ஸ்பீக்கர் தான் தலைவர் அப்படின்றாங்க. கார்டியன் ஆஃப் எம்பிஸ்ன்னு சொல்றாங்க. பிரின்சிபல் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க, முதன்மையாக பேசக்கூடியவர் அப்படின்றாங்க. வேற என்ன சொல்றாங்க, இஸ் டெசிஷன் இஸ் ஃபைனல். கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. லோக்சபா ஸ்பீக்கர் என்ன சொல்றாரோ அவரோட டெசிஷன் இட்ஸ் ஃபைனல், அதை கிராஸ் பண்ண முடியாது. கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணல, பட் நிற்கல, ஜெயிச்சிருவாங்க. வேற என்ன சொல்றாங்க பாருங்க, ஹி இஸ் வெஸ்டட் வித் கிரேட் ஹானர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. லோக்சபா ஸ்பீக்கர் இருக்கார் இல்லைங்களா, அந்த போஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த போஸ்ட் ஆக்சுவலா, அதனால கண்ணியமான போஸ்ட் அப்படின்றாங்க. கிரேட் ஹானர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.
அவை நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சுப்ரீம் அத்தாரிட்டி வித்தின் த ஹவுஸ், அந்த லோக்சபைக்குள்ள அவர் தான் வந்து முழு அதிகாரம் படைத்தவர்னு சொல்றாங்க. அவர் சொல்றதுதான் எதுனாலும் அவர் சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா வெங்கையா நாயுடு இதுக்கு முன்னால் இருந்தார். வெங்கையா நாயுடு இன்னொருத்தர் கூட வேற ஏதோ இருந்தாங்க. ஏதோ பெரிய பிரச்சனை, எதிர்கட்சிகள் ரொம்ப ரகலை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கீழே தள்ளி விட்டு அடிப்பட்டு என்னென்னமோ ஆச்சு. அவுட் ஆஃப் ரேஞ்சில் என்னென்னமோ ஆச்சு, நிறைய ஆச்சு. ஒரு மாதிரி இருக்கு, கண்ணியம் குறைஞ்சு போச்சு, அந்த வார்த்தையை சொல்லிக்கலாம். கண்ணியம் குறைஞ்சு போச்சு, தன்மை வந்து குறைஞ்சு போச்சு, மனசாட்சி குறைஞ்சு போச்சு. எக்ஸ்டர்னல் திங்ஸ் தான் வந்து அதிகமாக வெயிட்டேஜ் தராங்க. அவங்கள வந்து நல்லா இருக்க விடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு இறங்கி மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிறைய இஷ்யூ சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ லோக்சபா ஸ்பீக்கருடைய பவர் என்ன, அவருடைய பவர் என்ன, அவருடைய பவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் தான் வரையறுத்துக்கலாம் அவருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோக்சபையுடைய அலுவல்கள் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி பாராளுமன்ற மாண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்டரி கன்வென்ஷன்ஸ், பாராளுமன்ற மாண்புகள் அப்படின்னு. மாண்புகள்லாம் என்ன ஆக்சுவலாக, ஒரு ஹெட் மாஸ்டர்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுது, அந்த இன்ஸ்டியூஷனுடைய ஹெட், எல்லாரையும் வழிநடத்துறது அவர் தான். ஒரு காட்ஃபாதர் மாதிரி, ஸ்கூலுடைய காட்ஃபாதர் மாதிரி, அப்படிதானே அர்த்தம். அதாவது அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க, தப்பு செய்யக்கூடாது, மிக உயர்ந்த பதவி இல்லையா. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர் தான் வழி நடத்திட்டு போறாரு. இன்ஃபேக்ட் பல பேரை உருவாக்கக்கூடிய ஒரு உன்னதமான போஸ்ட், அந்த மாதிரி அப்துல் கலாம் மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த மாதிரி தான் உருவாக்குறாங்க, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ லோக்சபாவில் ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அவருக்கு ஸ்பெஷல் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பெஷல் பொசிஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அவருடைய ஸ்பெஷல் பொசிஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, லோக்சபையை கலைச்சாலும் என்ன சொன்ன நம்ம, அவர் ஆஃபீஸ் வந்து கண்டினியூ ஆகுது புது ஆள் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொன்னோம். பாருங்க, even after dissolution of Lok Sabha till new speaker is elected he has his office. அவர் போஸ்ட் வேக்கண்ட் ஆகாது, புது ஆள் வந்து சார்ஜ் இருக்கிற வரைக்கும் அவர் இருக்காரு. அது அவருக்கு யூனிக்னஸ், அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் யூனிக்னஸ்.